பொன்னியின் செல்வன் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தமிழ் இலக்கியத்தோட மாபெரும் வரலாற்று காவியம். ஆனா இந்த நாவலுக்கு பின்னால உலகளாவிய ஒரு மிகப்பெரிய ரகசிய கட்டமைப்பு மறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்மளோட இந்த அலசல்ல தரவுகளோட அடிப்படையில அந்த வியக்க வைக்கிற உண்மையை தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கே வருவோம். ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நாவலோட பேரு பொன்னியின் செல்வன், அதாவது நம்ம அருள்மொழிவர்மனோட பேரு. ஆனா கதையோட மொத்த சுமையையும் வேற ஒருத்தர் மேல ஏன் கல்கி சுமத்திருக்காரு? இது நம்மள நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு ரொம்பவே நியாயமான சந்தேகம் தானே. இந்த மாபெரும் இலக்கிய மர்மத்தை அவிழ்க்க நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, நாவலோட உண்மையான ஹீரோ யாருங்கிறதுல ஆரம்பிச்சு வரலாற்று உண்மைகள், உலகளாவிய ஒரு கட்டமைப்பு, வந்தியத்தேவனோட பயணம், அப்புறம் அவனோட தொடர்ச்சியான பயணச் சுழற்சிகள்னு எல்லாத்தையும் வரிசையா பார்க்கலாம். முதல்ல இந்த பிரம்மாண்டமான கதையோட உண்மையான ஹீரோ யாருங்கிற அந்த ஆச்சரியமான விஷயத்த பத்தி பேசுவோம். இங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தலைப்பு என்னவோ வருங்கால மாமன்னன் ராஜராஜ சோழனை கொண்டாடுது, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா முதல் அத்தியாயம் ஆடி திருவிழாவில் ஆரம்பிச்சு 84வது அத்தியாயமான தியாக சிகரம் வரைக்கும் கதையை தன் தோள்ல தூக்கிச் சுமந்து நகர்த்திட்டு போறது யாரு? நம்ம வல்லவரையன் வந்தியத்தேவன் தானே. அப்படிப்பட்ட இந்த லெஜெண்டரி கேரக்டரை ஆசிரியர் கல்கி எப்படி அடிமட்டத்திலிருந்து உருவாக்குனாருங்கிறது அதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம். உண்மையே சொல்லணும்னா, வரலாறு நமக்கு வந்தியத்தேவரை பத்தி ரொம்ப கம்மியான தகவல்களை தான் கொடுக்குது. தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுல குந்தவையாரோட கணவர் வல்லவரையர் வந்தியத்தேவர் அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு மட்டும்தான் இருக்கு. ஆனா கல்கியோட கற்பனை திறன் அந்த ஒற்றை வரியை எப்படி மாத்திருக்கு பாருங்க. வானர் குலத்துக்கே உரித்தான அந்த சுறுசுறுப்பும் வீரமும் நிறைஞ்ச ஒரு ஹீரோவா வந்தியத்தேவர் அவர் பிரம்மாண்டமா விரிவுபடுத்திருக்காரு. சரி, வந்தியத்தேவனோட இந்த கற்பனை பயணத்தை தலைமுறையா வாசகர்களை கட்டி போடுற அளவுக்கு கல்கியால எப்படி இவ்ளோ சுவாரஸ்யமாக்க முடிஞ்சது? இங்கதான் ஜோசப் கேம்பெல் உள்ளவராரு. இவர் ஒரு அமெரிக்க புராணவியலாளர். 1949ல மோனோமித், அதாவது ஒற்றை புராணம் அப்படின்னு உலகளாவிய ஒரு கதை சொல்லும் கட்டமைப்பை இவர் கண்டுபிடிச்சார். அதென்ன ஒற்றை புராணம்? பழங்கால புராணங்கள்ல ஆரம்பிச்சு புத்தரோட கதை, ஸ்டார் வார்ஸ், ஹாரி பாட்டர் வரைக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா மாபெரும் கதைகளையும் இணைக்கிற ஒரு ரகசிய ப்ளூ பிரிண்ட் இதுதான். கேம்பெல் என்ன சொல்றாருன்னா, ஒரு உண்மையான ஹீரோ தனக்கு பழக்கப்பட்ட பாதுகாப்பான சாதாரண உலகத்திலிருந்து புறப்பட்டு பல கடுமையான சோதனைகளை எதிர்கொள்வான். அப்புறம் தன்னை முழுமையா உருமாத்திக்கிட்டு தன் மக்களுக்கான ஒரு பெரிய வரத்தோட திரும்பி வருவான். இதுதான் ஒரு கிளாசிக் ஹீரோவோட பயணம். ஒரு சாதாரண நபர் காவிய நாயகனா மாற அவர் கடக்க வேண்டிய கட்டங்களை இந்த காலக்கோடு ரொம்ப அழகா விளக்குது. முதல்ல பயணத்துக்கான ஒரு அழைப்பு வரும். அப்புறம் சில உதவியாளர்களை சந்திப்பாங்க. ஒரு கட்டத்துல தயக்கங்களை விட்டுட்டு எல்லைய தாண்டுவாங்க. அப்புறம் ஒரு மாபெர உச்சகட்ட போராட்டம், அங்கிருந்து தப்பிச்சு திரும்பி வருதல், கடைசியா வரம் பெறுதல். இந்த பாதையில நடந்தாதான் ஒருத்தர் காவிய நாயகனா ஆக முடியும். ஓகே, இப்போ இந்த தியோரிய அப்படியே நம்ம பொன்னியின் செல்வன் காவியத்துக்குள்ள பொருத்தி பார்ப்போம். மேஜிக் எப்படி நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. கதையோட தொடக்கம் எப்படி கச்சிதமா இந்த உலகளாவிய கட்டமைப்போட பொருந்துது பாருங்க. ஆதித்த கரிகாலன் கொடுக்கிற ஓலை, அதுதான் வந்தியத்தேவனுக்கான பயணத்திற்கான அழைப்பு. அரண்மனைக்குள்ள நுழைய நந்தினியோட பனைமர முத்திர மோதிரம் அவனுக்கு ஒரு உதவியாளரா செயல்படுது. தப்பிக்கும்போது பழுவேட்டரையர்கிட்ட மாட்டிப்போன்னு தெரிஞ்சும் அந்த இருண்ட கருவூலம் வழியா அவன் போறான் பாத்தீங்களா, அதுதான் அவன் தயக்கங்களை விட்டுட்டு எல்லையை தாண்ட அந்த முதல் முக்கிய தருணம். பயணம் போக போக ஈழப்பயணம், சிறைவாசம்னு ரொம்பவே கடுமையான பல சோதனைகளை அவன் சந்திக்கிறான். அந்த நேரத்துல பூங்குழலி, நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பி, இவங்களோட முக்கியமான உதவிகள் அவனுக்கு கிடைக்குது. அப்புறம் நடுக்கடல்ல கடுமையான புயல்ல சிக்கி மூழ்கிற கப்பல்லேருந்து உயிர் தப்பிச்சு வர்றான் இல்லையா, அதுதான் இந்த பயணத்தோட மரண மாசான உச்சகட்ட போராட்டம். ஃபைனலா அவன் பழையாறைக்கு இளவரசரை பத்திரமா கூட்டிட்டு வரான். அப்போ அவனுக்கு கிடைக்கிற அந்த மாபெரும் வரம் என்ன தெரியுமா? இளவரசி குந்தவையோட அன்புதான். அத பெற்றுக்கிட்டு கடைசியா கடம்பூருக்கு திரும்பி சென்று தன்னோட அந்த மாபெரும் பயண சுழற்சிய அவன் முழுமையா நிறைவு செய்றான். ஆனா கல்கி இதோட நிறுத்தல. இது எப்படி இன்னும் பல மடங்கு பெரிய விஷயமா மாறுதுங்கிறத நம்ம கடைசி பகுதியில பார்க்கலாம். கல்கியோட அபாரமான எழுத்து திறமை என்னன்னா, வந்தியத்தேவன் இந்த சுழற்சியை ஏதோ ஒரு முறை மட்டும் செய்யல. ஒவ்வொரு புதிய புவியியல் பயணத்திலையும் அவன் இந்த ஒற்றை புராணச் சுழற்சியை அடுத்தடுத்து தொடர்ச்சியா செஞ்சு முடிக்கிறான். காஞ்சியிலிருந்து தஞ்சை வர முதல் சுழற்சி, கடல் கடந்து ஈழம் போறது 2வது சுழற்சி, ஆதித்த கரிகாலனை காக்க கடம்பூர் போறது 3வது சுழற்சி. இந்த தொடர்ச்சியான சுழற்சிகள் தான் வந்தியத்தேவனை ஒரு உண்மையான காவிய நாயகனா நிலைநிறுத்துது.
இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்கிறேன். வந்தியத்தேவனோட பயணம் உலகளாவிய அந்த புராண கட்டமைப்போட இவ்வளவு கச்சிதமா பிறந்தது இல்லையா? இது எதை குறிக்குது? கல்கி வெறும் ஒரு தமிழ் வரலாற்று நாவலை மட்டும் எழுதியிருக்காரா, இல்ல தமிழ் வரலாற்று பின்னணியில உலகத்துக்கே பொதுவான ஒரு மாபெரும் மனித காவியத்தை படைச்சிருக்காரா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?